ஹாய் ஹலோ குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு லென்த்தான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் லென்த்தான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைப்ரரிக்கு அங்கே வந்து ஒரு சின்ன ஷார்ட் வந்து போட்டிருந்தோம். இதே லொக்கேஷன் தான் அது. அது வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 6:30 7 அந்த மாதிரி மணி ஆகிடுச்சு. ஸோ அப்போ வீடியோ குவாலிட்டி வந்து சரியாக கிளியராக இல்லை. அதனால தான் இந்த வாரம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி லீவு, காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு இந்த இந்த பொழுது சாயறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். ஸோ வீடியோ எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கிளியராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே வந்துட்டேன். துபாயில் எவ்வளவோ பிளேஸ் இருக்குது. நான் இந்த இடத்த நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது ரொம்ப நல்லா ப்ரைவசியாக இருக்குது. வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து வரும்போதே ட்ரைபேடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைக்கு, மொபைல் சார்ஜரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் சப்போர்ட்டு தான் முக்கியம். நீங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு நானும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வளவலன்னு பேசாமல் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, வெளிநாட்டில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து எல்லாருக்கும் விசா கொடுப்பாங்க, இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒரு 20 திரம்ஸில் 30 திரம்ஸில் இந்த காய்ச்சல் வந்தாலோ இல்லை சளி பிடிச்சாலோ ஒரு 30-20 திரம்ஸில் வந்து நம்ம பார்த்து முடிச்சிடலாம். பல்லு வலி வந்தால் அதை எப்படி பல்லு வலி ஆக்சுவலாக இந்த பல்லு, டென்டலு, அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸில் கவர் ஆகவே ஆகாது. ஸோ ஒரு பல்லு வலின்னு சொல்லிட்டு நம்ம மெடிக்கலுக்கு போனாலும் நம்ம வாங்குகிற மாத்திரையும் இன்சூரன்ஸில் கிளைம் ஆகாது. ஸோ அப்போ பல்லு வலி ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டரை பார்க்க போனாலும் ஃபுல் பேமெண்ட்டு கட்டி ஆகணும். அந்த ட்ரீட்மெண்ட்டு பண்ணாலும் ஃபுல் பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் டேப்லெட் வாங்கினாலும் ஃபுல் பேமெண்ட். ஏன்னா லாஸ்ட்டு 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னால் சரியாக வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ பேக்கப் வச்சுருப்பேன் எப்போவுமே. ஸோ என்னால் பார்த்திங்கன்னா இப்போ பேக்கப் வீடியோ எதுவுமே என்கிட்ட வந்து இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு 10 நாளாக ஒரே சரியான பல்லு வலி. நானும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளிநாட்டில் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும், டேப்லெட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக பார்க்க போகிறோம். சரியா? நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பல்லில் எந்த பிரச்சனையுமே இல்லை. பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்த பரோட்டாவால் தான் ஸ்டார்ட் ஆச்சு. வழக்கமாக மெஸ்ஸுலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு போனேன். போய் கம்பெனியில் போய் உட்காந்து பரோட்டாவை சாப்பிட்டேன். நான் ஒரு கடி தான் கடித்தேன். ஒரு கடி கடிச்சோன்னா பல்லு வந்து பார்த்திங்கன்னா சரியான வலி. அந்த வலியை சொல்ல முடியாது. பார்த்திங்கன்னா கண்லேயும் தண்ணியே வந்துருச்சு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வலி. நான் அதோட அந்த பரோட்டா அந்த சாண்ட்விட்சை கூட நான் சாப்பிடல. அதை அப்படியே தூக்கி போட்டேன் அப்படியே. இது என்ன புதுசாக பல்லு வலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிராம்பை போட்டு மெண்டுக்கிட்டு இருந்தேன், தைலத்தை வச்சேன். எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்லு வலி கேட்கவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல்லு வலி வந்திருக்கு. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சுடு தண்ணியில் உப்பு போட்டு வாய்க்கு பிடிச்சா போயிடும் அது. ஆனால் லைட்டான பல்லு வலி வந்துச்சுன்னா போயிடும். இல்லை கிராம்பை போட்டு கடிச்சோம்னா அந்த லைட்டான பல்லு வலிக்கு போயிடும். எனக்கு வந்தது பார்த்திங்கன்னா இது எதுவுமே பண்ணியும் பல்லு வலி போகவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா டாக்டரை பார்க்குறதுக்கு மட்டுமே 60 திரம்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. இதுவே இன்சூரன்ஸு டென்டலில் கிடையாது. மேபி நம்ம ஒரு ஜுரம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு 10 திரம்ஸ்க்குள்ளே செலவாகும். ஸோ என்னாச்சு, இப்போ டென்டலுக்கு டாக்டரை பார்க்குறதுக்குன்னே 60 திரம்ஸு. ஸோ 60 திரம்ஸ் கட்டி டாக்டரை போய் பார்த்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணி விட்டாங்க. என்னென்னா அந்த பல் இருக்கிற இடத்த, அந்த பூச்சி பல்லு மாதிரி இருந்துச்சு, அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 திரம்ஸ் பே பண்ண சொன்னாங்க. ஸோ டோட்டலாக 160 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டேப்லெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 திரம்ஸு. ஓகேவா? இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வாரம் கழித்து வாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இது எதனால் இந்த டென்டல் விஷயம் நான் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன்னா, ஒரு வாரமாகவே வந்து என்னால் ஷூட் பண்ணவே முடியல. எந்த வீடியோவுமே என்னால் எடுக்கவே முடியல. ஏன்னா பல்லு வலி வந்துச்சுன்னா இந்த சைடோ அந்த ஒரு பக்கமாக காது வலி வந்துடும். காது வலி வந்துச்சுன்னா பல்லு வலி, காது வலி, தலைவலி. ஸோ உங்களுக்கு இந்த தலையை பெரிய பாரமாக தெரியும். இதை விட்டு வெளியே எதையுமே உங்களால் யோசிக்கவே முடியாது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன்.
ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டென்டல் சம்மந்தமான விஷயம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ நான் ஒன்று எடுத்தேன். ஊர்லேயே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல்லு வலிக்காக மட்டுமே நம்ம ஊருக்கு போக முடியாது. ஏன்னா போகிற டிக்கெட்டு, வர டிக்கெட்டு, செலவு இது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்தா அந்த வழியிலேயே நம்ம சமாளிச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு நான் வந்து வந்தேன். ஏன்னா இந்த இடம் எனக்கு நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்குது. இங்கே யாருமே இல்லை. ஸோ சவுண்டாக பேசுகிறதுக்குமே சரி, வீடியோ ஷூட் எடுக்கிறதுக்குமே சரி, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே போல் அடுத்து ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு நிமிஷம். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட்டு கொடுக்குறீங்க. இந்த சப்போர்ட்டை தொடர்ந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நானும் கொடுக்குறேன். அடுத்த ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.